அருகில் இருந்து என்னை பாதுகாத்து கொண்டு இன்னைக்கு என்னை மத்தியில் உங்க மத்தியில பேச வைக்கிறாருன்னா கிட்டத்தட்ட நான் செத்து இருந்தேன் 8 வருஷத்துக்கு மேல ஆயிருக்குங்க. என்ன உங்களுக்கு அப்படி செஞ்சு என்ன உங்களுக்கு நடந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதே இடத்துல எசப்பா எனக்கு பிளட் கேன்சர் சொல்லி எனக்கு ஒரு வியாதி ஒன்று வந்தது. ஆனா இது வந்து பிளட் கேன்சர் இல்லை. ஆனா அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க பிளட் கேன்சர் சொல்லி எனக்கு மாந்திரிகள் செய்த இன்னைக்கு ஆண்டவராக இயேசு விடுதலை பண்ணி இன்னைக்கு உங்க மத்தியில பேச வைக்கிறானா அது எங்க ஆண்டவர் செய்த சாதனை சொல்லிதான் நாங்க இந்த இடத்துல நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல ஆயிருக்குங்க. நான் சேர்த்துருந்தேன்னா பிளட் கேன்சர் சொல்லி நான் கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா போட்டு அதே போல ஆண்டவர் சீரியஸா போயிருந்தா எதுவுமே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர முடியாதுங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாசம் நான் அட்மிட் ஆகியிருந்து எனக்கு கேன்சர் இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க. என் ஆண்டவராக இயேசு இன்னைக்கு என்னை உயிரோட வச்சிருக்காங்க. எனக்கு 3 பிள்ளைங்க, கிட்டத்தட்ட எனக்கு 3 பசங்க. எனக்கு எங்க பக்கத்து வீட்டுல சொந்தம் பந்தம்லாம் சொன்னாங்க, அவ்வளவுதான் உங்க அப்பா வரமாட்டாரு, உங்க அப்பா செத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் என் ஆண்டவராக இயேசு இன்னைக்கு என்ன விடுதலையாகி இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி உங்க மத்தியில அதே போல எங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அப்பா செத்துவார்ப்பா, நீங்க கல்யாணம் உங்களுக்கு ஆகாது, நீங்க எல்லாம் அனாதி தான் என்று சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி என் சத்துருக்கு முன்னாடி எங்களை வந்து ஆழ்த்தவன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருல்ல, அதே போல இயேசு கிறிஸ்து நாமத்தினால இன்னைக்கு உங்க மத்தியில வந்து நான் பேசி